ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பு பரலோக தகப்பனே. ஆண்டவரே, இந்த மீட்ல நாங்க இணையும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செஞ்ச கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. எங்கு 2-3 பேர் என் நாமத்தினால் கூடுகிறீர்களோ அங்கு வந்து வாசம் செய்வேன் என்று சொன்னவரே, எங்க மத்தியில நீங்க கடந்து வாங்க ஆண்டவரே. எங்களோடு நீர் பேசுங்கப்பா. உங்க நாமம் கனப்பட ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள்ல நாங்க ஆண்டவரே பாடுற இந்த பாடல் செக்ஷன், ஆண்டவரே வேத வாசிப்பின் செக்ஷன், ஆண்டவரே நாங்க டிஸ்கஷன் பண்ற இந்த செக்ஷன் எல்லாத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுங்கப்பா. தொடக்கம் முதல் முடிவரை எங்களோடு இருந்து வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் உள்ள பிதாவே, ஆமென். ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடு. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகுழி நின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகிறார். வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். நம் வாழ்நாள் எல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். நம் இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. நம் கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆமென் சுவாமி. ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் 1000 ஆண்டவரே. ஆண்டவரே, இம்மட்டுமாக எங்களை நீர் வழி நடத்தி எங்களை பாதுகாத்து வந்த நம்முடைய மகாபெரிய இரக்கத்திற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உங்க நாமம் கனப்படட்டும். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். குயவனே உன் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்கும். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, தருகிறேன் உம் கைகளில். என்னை தருகிறேன் தருகிறேன் உம் கைகளில். என்னை
என்னை உருவாக்குமே, உருவாக்குமே, என்னை உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. குயவனே உம் கையில் களிமண்ணான் உடைத்து உருவாக்குமே. ஆமா சுவாமி. ஆண்டவரே அப்பா, எங்க கைகள்ல உங்களை படைக்கிறோம் ஆண்டவரே ராஜா. ஆண்டவரே எங்களை உருவாக்குங்க, எங்களை மோல் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை மெல் பண்ணுங்க அப்பா. ஆண்டவரே உங்களுடைய சித்தம் போல எங்களை நீங்க செதுக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய சித்தத்துக்கு எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா, நீங்க ஆண்டவரே நீங்க கொடுக்கக்கூடிய வசனத்தின் மூலயமாக எங்களோட பேசுங்க. எங்க செவிகளை சாய்த்து நாங்கள் கேட்கிறவர்களாக எங்களை நீர் மாற்றுங்கப்பா. எங்க சிந்தனைகளை ஒருமுகப்படுத்துங்க ஆண்டவரே. இதை நடத்துகிற உடைய மகனை நீர் எடுத்து பயன்படுத்த வேணுமாய் கெஞ்சுற ஆண்டவரே. நீங்க அப்படியாக வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். 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 Thank you sister for leading worship. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் நாம் தொடர்ந்து கர்த்தருடைய மகத்துவமான கிரியைகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிதான காரியங்களை செய்து வருகிறார். வேதம் சொல்லுகிறது நாம் கர்த்தருடைய கிரியையாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய கரத்தின் கிரியைகள் நாங்கள் என்று நாம் படிக்கிறோம். கர்த்தர் நம்மை நன்மையான காரியங்களை செய்வதற்காக உண்டாக்கினார் என்று கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம். அவரே விருப்பத்தையும் அதை செய்யக்கூடிய பலனையும் திடனையும் வாஞ்சையையும் தந்து நம்மை செயல்படுத்துகிறார். கர்த்தரே நம்மோடு இருந்து ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். ஆனாலும் பாருங்களேன், ஆண்டவருக்கு பெரிய சேலஞ்ச். என்ன சேலஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உலகத்துல மனிதன் ஒரு பக்கம் தன்னுடைய சுய சித்தத்தினால் தேவனுக்கு விரோதமாய் போராடுகிறான். மற்றொரு பக்கம் பிசாசு தேவனுக்கு விரோதமாகவும் தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாகவும் போராடி கொண்டே இருக்கிறது. இதன் மத்தியிலே கர்த்தர் இருந்து செயல்படுகிறார். இதன் மத்தியிலிருந்து கர்த்தர் இருந்து நன்மையான காரியங்களை செய்து வருகிறார். மிகவும் ஒரு சேலஞ்சான பொசிஷன் தான் நம்முடைய ஆண்டவருக்கு. தீமைகள் அநேகம் உண்டு இந்த உலகத்துல. ஆனாலும் அதன் மத்தியில கர்த்தர் என்ன பண்றாருன்னா, அவர் தீர்மானித்த காரியங்களை அவர் செய்து முடிக்க வேண்டும் என்று எண்ணினவைகளை கர்த்தர் நேர்த்தியாய் செய்து வருகிறார். ஒருவேளை நமக்கு அது தெரியாம இருக்கலாம். நம்முடைய அறியாமையினால நமக்கு அது தெரியாம இருக்கலாம். ஏன் நமக்கு தெரிய மாட்டேங்குது? ஏன்னா நமக்கு கர்த்தரை போல ஆம்னிஷியன்ட் பவர் இல்லை. எல்லாவற்றையும் அறிந்தவர் அவர். கர்த்தரை போல எதிர்காலத்தை நம்மால் பார்க்க முடியாது. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால என்ன பண்றாரு, நமக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதனால இந்த மகத்துவமான கிரியை குறித்து நாம் பார்த்தோம். கடந்த முறை நான் உங்களோடு கூட சொல்லும் பொழுது கர்த்தர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்து ஆரம்பித்தோம். அதுல முதல்ல பார்க்கும் பொழுது இந்த சேலஞ்ச் என்னன்னு பாத்தீங்கன்னா, தீமை என்கிற ஒரு பகுதியை எடுத்து நாம் பார்த்தோம். தீமையின் ஆரம்பத்தை குறித்து நாம் முதலாவது பார்த்தோம் இல்லையா? லாஸ்ட் வீக் நான் உங்ககிட்ட சொல்லும் பொழுது தி ஆரிஜின் ஆஃப் ஈவில், அதாவது தீமை எங்க ஆரம்பிச்சிச்சு, why evil in this world, why so much pain, why so much suffering. எத்தனை போராட்டம் பிரதர் உலகத்துல, என்னால தாங்க முடியல. அநேகர் என்ன பண்றாங்க, ஒவ்வொரு விதமா நடந்து கொண்டிருக்கிறாங்க. மனிதனால் வருகிற சோதனை, உலகத்துல வியாதிகளினால் வருகிற சோதனை, உலகத்துல நேச்சுரல் ஈவில், பூகம்பம், பூமி அதிர்ச்சிகள், கொள்ளை நோய்கள், இப்படி பல காரியங்கள் இருக்கிறது. இவைகளினால் நமக்கு போராட்டம் தான். லாஸ்ட் டைம் நம்ம பார்க்கும் பொழுது நம்மோடு கூட இருக்கிறவர்கள்னாலே நமக்கு என்ன பண்ணுகிறது, சேலஞ்ச் வருகிறது. குடும்பத்தாரினாலே சேலஞ்ச் வருகிறது, நண்பர்களினால் சேலஞ்ச் வருகிறது, பல போராட்டங்கள் வருகிறது, மனஸ்தாபம் உண்டாகிறது, மன உளைச்சல் உண்டாகிறது. இவைகள் எல்லாம் there is so much evil around this world என்பதை நாம் பார்க்கிறோம். அது எங்கிருந்து ஆரம்பிச்சு, எப்படி ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம். இன்றைக்கு அந்த தீமையின் அஸ்திபாரம் எங்க இருக்கு? upon what evil is built,
upon what evil is built, எதன் அடிப்படையில, எதன் அடித்தளத்துல இந்த தீமை உருவாகிறது என்பதை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதை பார்ப்பதற்கு முன்பதாக கடந்த முறை தீமையின் ஆரம்பத்தை குறித்து நாம் என்ன பண்ணோம்னா, ஒரு டீட்டெயில்டா படிச்சதுனால ஒரு குவிஸ், ஒரு சில கேள்வி பதில்களை நாம் பார்த்துவிட்டு பின்பதாக ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈவிலை குறித்து நாம் பார்ப்போம். நான் சொன்னபடி தாவீது தீமையை என்ன பண்ணுகிறார், உறுதி பண்ணுகிறார். எப்படி சொல்லுகிறார்னா, ஈவன் தோ நாம் எடுக்கும் பொழுது பார்க்கிறோம், உலகத்துல இவ்வளவு போராட்டம் இருந்தாலும் கர்த்தரனை என்ன பண்ணுகிறார், பத்திரமாய் பாதுகாக்கிறார் நம்ம சொல்லுகிறோம்ல. அதே மாதிரி ஈவன் தோ ஐ வாக் த்ரூ த வேலி ஆஃப் த ஷேடோ ஆஃப் டெத், ஐ வில் ஃபியர் நோ ஈவில், ஃபார் யூ ஆர் வித் மீ, your rod and your staff they comfort me என்று சங்கீதம் 23ஆம் அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். போராட்டம் உலகத்துல உங்களுக்கு உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். The valley of shadow of the death, the valley of the shadow of death is real. There is evil around us, that is real. But அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றுகிறது. அதனால நம்ம என்ன பண்ண வேண்டாம்னா, பயந்து கலங்க தேவையில்லை. நிச்சயமாகவே முடிவு உண்டு. என்ன பண்ணுகிறார், கர்த்தர் எல்லா தீமைக்கும் முடிவு கட்டுவார் என்பதுதான் நம்முடைய விசுவாசமே. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீமையை சரி கட்டுவதற்காகத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே போய் மரித்தார். நமக்கு நம்மேல் வருகிற ஆக்கினையை தம்மேல் ஏற்றுக்கொண்டு எல்லா தீமைக்கும் முடிவு கட்டுறதுக்காக அவர் சிலுவையில போய் மரிக்கிறார். ஆல்ரைட், இதுதான் அந்த லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தது ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். இப்பொழுது குவிஸ்குள்ளாக போவோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஒருவேளை ஞாபகம் இல்லைன்னா நீங்க என்னிடத்துல சொல்லுங்க. நம்ம அந்த ஆன்சரை we will together find out, but feel free to unmute and speak. Okay, quiz. First கேள்வி என்ன? What is evil? தீமை என்றால் என்ன? ஞாபகம் இருக்கா? Absence of good. Absence of good. Super answer. Very good. வேதத்தின் அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது என்ன சொல்லுகிறதுனா பாத்தீங்கன்னா, நன்மை செய்ய அறிந்திருந்தும் அதை செய்யாமல் போனால் தீமை ஆயிடுச்சு. Absence of good is evil. இது மாதிரி பல வசனங்கள் வேதத்துல உண்டு. பட் absence of good, Saint Augustine இந்த டெஃபினேஷனை கொடுக்கறத நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, privatio boni அப்படின்ற லாட்டின் வேர்ட் அவர் யூஸ் பண்றாரு. The absence of good. எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, absence of heat is cold. கோல்டுக்கு ஒரு தனித்துவம் கிடையாது. அதே மாதிரி டார்க்னஸ்க்கு ஒரு தனித்துவம் கிடையாது. If it is absence of light, then it is dark. Anything, அதாவது we all have sinned and fallen short of the glory of God என்று ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். When we fall short of God's standard, it becomes evil. When we fall short of God's goodness, it becomes sin. அதுதான் பாத்தீங்கன்னா, we are missing the mark என்று வேதத்துல இன்னொரு இடத்துல நம்ம பார்க்கிறோம். It is எப்படி டிஃபைன் பண்ணுவீங்கன்னா, it is missing the mark, falling short, it's the absence. அதுதான் என்ன பண்ணுகிறதுனா தீமையாய் மாறுகிறது. அதாவது நன்மை செய்ய அறிந்திருந்தும் செய்யாம போறது தீமை. அதே மாதிரி இவைகளை நான் செஞ்சிருக்கணும், உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இப்படி நான் செஞ்சிருக்கணும் அப்படின்ற இடத்துல அங்க மிஸ் பண்றது it becomes evil. இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, அது அடுத்தது வசனத்துல அடுத்த கொஸ்டின்ல நம்ம பார்க்கிறோம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன? When did the Bible first say not good? நல்லது அல்ல அப்படின்றது பைபிள்ல முதல் முறையா எங்க வருகிறது? மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு சொல்லி வருகிற வசனத்தை பார்க்கிறோம். அப்ப ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல எல்லாம் பார்த்துட்டு வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? வானத்தை பூமியை சிருஷ்டிக்கிறார், வெளிச்சம் உண்டாக கடவுது என்கிறார், வெளிச்சம் உண்டாயிற்று. இப்படி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உண்டாக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகிறார்? கர்த்தர் நல்லது என்று கண்டார். கடைசியா என்ன பண்றாருன்னா, ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணிட்டு இட் இஸ் வெரி குட் அப்படின்னு சொல்றாரு. ஆதாம் உண்டு பண்ணிட்டு ஏவாள் அங்க உண்டு பண்ணாத போது என்ன சொல்றாருன்னா, நல்லது அல்ல
மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல. இட்ஸ் நாட் குட். ஆப்போசிட் ஆஃப் குட்னஸ், ரைட்? இட்ஸ் ஷார்டேஜ் ஆஃப் குட்னஸ். அங்க என்ன ஆகுதுன்னா, தனிமையா இருப்பது நல்லதல்ல அப்படின்னு கர்த்தர் அங்க சொல்லுகிறாரு. சொல்லிட்டு அதுக்கப்புறமா மனுஷ உண்டு பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். சோ மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று சொல்லி அவர் அங்க சொல்லுகிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல நம்ம வருகிறத நம்ம பார்க்கிறோம். So sometimes when there is depravity, there is depreciation of goodness, that becomes evil, right? But when we come to the fullness of goodness, then we realize the beauty of goodness. அதாவது sometimes நமக்கு தெரியாம இருக்கிறது, வாழ்க்கையில் ஏதோ ஒன்று குறைவு இருக்கிறது, நம்முடைய சிந்தனைகளிலே குறைவு இருக்கிறது, நம்முடைய செயல்பாடுகளிலே குறைவு இருக்கிறது, நம்முடைய கேரக்டர்ல குறைபாடுகள் இருக்கிறது. அவைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் குட். இட்ஸ் நாட் குட் தான். இட் இஸ் டோட்டலி நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட். பட் அது நல்லது அல்ல அப்படின்னு சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். இட்ஸ் நாட் குட், இட் இஸ் ஈவில். பட் when we reach the fullness, then it becomes good. எப்பங்க ஃபுல்னஸ் ரீச் பண்ணுவோம் அப்படின்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம்னா, பிள்ளைகளே, நாம் எப்படி இருப்போம் என்று அறியவில்லை, ஆனாலும் கர்த்தர் வரும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம். அப்ப இயேசு கிறிஸ்து எப்படி பரிசுத்தராய், பரிபூரணராய், பாவம் இல்லாதவராய், பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறார், அதே போல நாமும் ஒரு நாளிலே கடைசி காலம் துணிக்கும் பொழுது we will also reach that fullness என்று நம்ம படிக்கிறோம். சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுகிறோம்? காத்து கொண்டிருக்கிறோம். இந்த உலகமே என்ன பண்ணுகிறதுனா கர்ப்ப வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் என்ன பண்ணுகிறது? போராடி கொண்டிருக்கிறது. எப்பொழுது கர்த்தாவே நீர் வருவீர்? நம்முடைய இதயத்தின் வாஞ்சையும் அதானே, எப்பொழுது தேவனே நீர் வருவீர்? இட் இஸ் நாட் குட் ஃபார் us to be alone in this world. இல்லையா? இட் இஸ் நாட் குட் ஃபார் us to be alone in this world. We are waiting for Jesus to come. நம்ம மணவாட்டியாகிய சபை, மணவாளனாகிய கிறிஸ்துவுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவும் மணவாட்டியாகிய சபையும் பிரிந்திருக்கிறாங்க. அது என்னது? இட் இஸ் நாட் குட் என்று வேதத்தில் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அப்ப we are waiting, eagerly waiting to meet Jesus Christ. ஓகே, அதுதான் பாத்தீங்கன்னா, அப்ப depreciation of deprivation, depravity of any goodness is evil. மூன்றாவது கேள்வி என்ன பாத்தீங்கன்னா, could evil originate from God? தீமை கர்த்தரிடத்திலிருந்து ஆரம்பிக்க வர முடியுமா? தீமை கர்த்தரிடத்திலிருந்து உண்டானதா? வேற்றுமையிலிருந்து உண்டானது. கர்த்தர் தீமையை உண்டாக்குவாரா? உண்டாக்க மாட்டாரு. ஓகே, ஏன் கர்த்தரால தீமையை உண்டாக்க முடியாது, உண்டாக்க மாட்டாரு? ஓகே, அதுக்குரிய பதில நம்ம பார்ப்போம். அப்ப கர்த்தரிடத்துல எந்த விதமான தீமையும் கிடையாது. கர்த்தரிடத்துல பாவம் இருக்கிறதா? இல்லை, இடத்துல பாவம் இல்லை. வேதம் சொல்லுகிறது என்னன்னா, நீர் நீதி உள்ளவர், உம்மிடத்துல அநீதி இல்லை. சங்கீதம் 92:14. 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, அவ்விடத்தில் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். There is no darkness in God என்று நாம் பார்க்கிறோம். அப்ப தீமை கர்த்தரிடத்திலிருந்து வர முடியாது. God is incapable of producing evil என்று நாம் பார்க்கிறோம். ஏன்றத அடுத்த கேள்வியில பார்ப்போம். What God cannot do. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்றீங்க? கர்த்தரால் எவைகளை செய்ய முடியாது? கர்த்தரால் கூடாத காரியங்கள் என்ன? கர்த்தரால் கூடாத காரியம் என்ன? செய்ய முடியாது பிரதர் ஆண்டவரால அப்படின்றது என்ன இருக்குது? தீமைதான். தீமை. வேற என்ன காரியங்கள்? கர்த்தரால் பாவம் செய்ய முடியுமா? பாவம் செய்ய முடியாது. கர்த்தரால பொய் சொல்ல முடியுமா? முடியாது.
கர்த்தரால மாற முடியுமா? என்று மாறாதவர், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் என்று மாறாதவர். வேதம் சொல்லுகிறது. அப்ப எனிதிங் தட் இஸ் அகெயின்ஸ்ட் காட்ஸ் நேச்சர் இஸ் illogical. It doesn't make any sense. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் பாருங்களேன். வாட் இஸ் த ஸ்மெல் ஆஃப் கலர் ப்ளூ? What is the ஸ்மெல் ஆஃப் கலர் ப்ளூ, நீல நிறத்தின் வாசனை என்ன? no color தான் Does the question make வாசனை. sense? No. no Okay, it doesn't make any sense. Is there any, show me a married bachelor. no Yeah, If yeah, he no. is not a Does- bachelor. Yeah, he is married, he is not a bachelor. If he is a bachelor, he Yeah. is not married, right? So the question doesn't make any sense. The question crumbles down. Can God sin? Abdina, the question itself is crumbling down. It cannot stand on its own weight. அப்படி என்ன பார்க்கிறோம்னா, because it's against nature, it is against logic. Can you make a squared circle? அந்த கொஸ்டினுக்கு என்ன பதில் சொல்வீங்க? Can you please draw a squared circle? எக்ஸாம்ல கேட்கறாங்க. அதான் சர்க்கிள் வரைஞ்சிருவோம், ஸ்கொயரை வரைஞ்சிருவோம். Can you draw a squared circle? முடியுமா? Royal square. No. No. ஏன் முடியாது? சர்க்கிள்க்கு என்ன ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு? ஸ்கொயருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸ்கொயர் has how many corners? Angle. Square has how many corners? 4 angle. 4 corners இருக்கு. How many Angle. corners are there in a circle? 4 no corner. No corners. So அதுக்கு இது முரண்பாடானது. அதனால இந்த கொஸ்டினை நீங்க கேட்கும் பொழுது doesn't make any sense. அதே மாதிரி கர்த்தரால பொய் சொல்ல முடியுமா அப்படின்றது கொஸ்டினே லாஜிக் இல்ல பிரதர். ஏன்னா கர்த்தர் அப்படின்னாலே ஹீஸ் பரிபூர்ணர், பரிசுத்த தேவன். அவரால் தீமை செய்யவே முடியாது. இட் இஸ் அகேன்ஸ்ட் ஹிஸ் நேச்சர், டோட்டலி அகேன்ஸ்ட் ஹிஸ் நேச்சர். அவர் பரிசுத்தத்திலும் பரிசுத்தர், அவர் நீதியிலும் நீதியுள்ளவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அதனால the question cannot make any sense. God cannot sin, God cannot lie, God cannot create evil, God cannot change. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறார். சம்டைம்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்கும் பொழுதும் இந்த மாதிரி தான் லாஜிக் இல்லாம கேட்போம். அண்ணா யூனிவர்சிட்டி கொஸ்டினை காமெடியா சொல்லுவாங்க. There was a boy who was throwing a ball weighing 5 grams at an angle of 50 degrees at a speed of, at a velocity of 5 meters per second. அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அந்த it was accelerating at this distance, accelerating at this speed, அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு கடைசியில் what is the name of the father, boy's father அப்படின்னா does the question make any sense? Doesn't make any sense. Hey, what are you even asking about? The question is not about who the boy's father is. The question is about finding the distance the ball will travel and fall. அப்படின்றது தான் அங்க உள்ள காரியம் இல்லையா? ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் நம்ம கேட்கிற கேள்விகளும் பார்த்தீங்கன்னா நம்ம யோசிச்சு பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் நமக்கு புரியுது. ஸோ வாட் காட் கேனாட் டூ அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவர் பொய்யுரையாத தேவன். தீத்து 1:2 என்ன சொல்லுகிறது? அவர் பொய்யுரையாத தேவன். எபிரேயர் 6:18 என்ன வாசிக்கிறோம்? அவர் என்ன, he is taking an oath because he cannot lie, he cannot say some false அவரால் என்ன சொல்ல முடியாது, ஃபால்ஸ்ஹுட்டுக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. he is incapable of doing it. அதே மாதிரி 1 யோவான் 3:9 என்ன நம்ம பார்க்கிறோம்? அதே தான் நம்ம பார்க்கிறோம். அவரால் என்ன பண்ண முடியாது? பாவம் செய்ய முடியாது. மலாக்கி 3:6 அதுதான் சொல்லுகிறது, அவரால் மாற முடியாது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. Nothing is impossible with God. Now, all that is logical, all that is fitting with his nature is impossible. அவரால் என்ன பண்ண முடியாது? செய்ய முடியும். எல்லாமே அவரால் செய்ய முடியும். ஆனா if that doesn't make any sense, இந்த கொஸ்டின் பார்த்தோம்ல, கலர் ஆஃப் ஸ்மெல் ஆஃப் கலர் ப்ளூ என்ன, அப்புறம் ஸ்கொயர் சர்க்கிள், அந்த மாதிரியான காரியங்கள் என்ன பண்ண முடியாதுன்னா கர்த்தரால என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. ஏன்னா it doesn't fit with the logic. It doesn't fit with this God's nature என்று நம்ம பார்க்கிறோம். நான் 7th or 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு டீச்சர் இருந்தார், இங்கிலீஷ் டீச்சர், பீட்டர் அவர் பேர். அவர் கேட்டார், can God lift a rock? Can God lift a rock?
can God make a rock that he cannot lift? Can God make a rock that he cannot lift? அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேட்கிறாரு? கர்த்தரால அவரால தூக்க முடியாத ஒரு பெரிய பாறையை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா God is not omnipotent அப்படின்னு சொல்லிடுவாங்க. இன்னொன்னு, அவரால வந்து அந்த மாதிரி ஒரு இதை வந்து என்ன பண்ண முடியாது, தூக்க முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவரு தான் தூக்க முடியாது, எப்படி அவரால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ போத் த சைடு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, God is not omnipotent அப்படின்னு சொல்லி வரும். ஆனா அங்க என்ன பார்த்தீங்கன்னா, லாஜிக் என்ன இடிக்குதுன்னா, God is not there to create a rock that he cannot lift. It is outside of his nature. It is impossible. The question itself doesn't make any sense. It crumbles down like every other question. இல்லையா? The question is illogical. The question is invalid. அப்படின்றத நம்ம அப்ப எனக்கு புரியல 7th ஸ்டாண்டர்ட்ல, பட் இப்ப எனக்கு புரியுது. ஸோ அதே மாதிரி கர்த்தரிடத்துல இருந்து தீமை உண்டாக முடியுமா அப்படின்னா, question doesn't make sense because God is not the author of evil. But evil அப்பனா என்னன்னா, தீமை வேற எங்கிருந்தோ தான் வந்திருக்க முடியும் இல்லையா? Alright, அடுத்த question. When did evil first originate? சரி பிரதர், தீமை வந்து கர்த்தர் உண்டாக்கல, தீமைய அவரால் உண்டாக்கவும் முடியாது, தீமைக்கு அவர் ஆத்தர் கிடையாது. அப்ப எங்க இருந்துதான் இவ்வளவு பிரச்சனைகள், உலகத்துல அக்கிரமங்கள் எல்லாமே உண்டாயிருக்கு? ஏன் எப்படி உண்டாச்சு, எதனால் உண்டாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வருகிறது. அதுக்கு என்ன பார்த்தோம்? லாஸ்ட் வீக் பார்த்தோம்ல, ரெண்டு பேரால வந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். ஆதாம் ஏவாளுக்குனால தீமை, அவங்க பாவம் செஞ்சாங்க. they violated God's command. Okay, that's when it started. அதுக்கு முன்னாடியே தீமை ஆரம்பிச்சுன்னு பார்த்தோம். ஏன்னா லூசிஃபர் இடத்துல இருந்து தீமை முதலாவது வருகிறது அப்படின்னு சொல்லி வேதத்தை படிக்கும் பொழுது நமக்கு அதுல இருந்து தெரிகிறது. ஏன்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அது எப்ப சிருஷ்டித்தார், எவ்வளவு வருஷங்களுக்கு முன்பதாக சிருஷ்டித்தார்னு நமக்கு தெரியல. ஆனா 2வது வசனம் என்ன சொல்லுகிறது? பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாக இருந்தது. கர்த்தர் உண்டாக்கின எல்லாமே எப்படிதான் இருக்கும்? நல்லதா இருக்கும்னு சொல்லி நமக்கு தெரியும். அது பரிபூர்ணமா இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனா இந்த இடத்துல எப்படிங்க ஒழுங்கின்மை வந்துச்சு, ஏன் இந்த ஒழுங்கின்மை வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு பைபிள்ல பார்க்கும் பொழுது ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும் அப்படின்றதுதான் நமக்கு தெரியுது. என்ன நடந்திருக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏசாயா 14ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அங்க பிசாசை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க என்ன சொல்ல பார்க்கிறோம் அப்படின்னா, அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதருக்கு ஒப்பாவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏஞ்சல் அங்க ஒரு பாபிலோனின் ராஜாவை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசனம் சொன்னாலும், ஐ திங்க் வேத ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்லுகிறாங்கன்னா, இது பிசாசை குறித்து, அதாவது ஃபாலன் ஏஞ்சலை குறித்து தான் அந்த இடத்துல ஏசாயா மூலமா கர்த்தர் பேசியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏன்னா அவன் வந்து அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, உனக்கு இவ்வளவு இருந்துச்சே அப்படின்றதெல்லாம் அந்த ராஜாவுக்கு பொருந்தாது. பூமியின் ராஜாக்களுக்கு அதுக்கு பொருந்தாது. ஒருவேளை அது வந்து பிசாசுக்கு தான் அது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேத ஆராய்ச்சியாளர்கள், வேத பண்டிதர்கள் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப மேட்டிமை, பெருமை அப்ப பிசாசின் இடத்துல தான் வருகிறது. ஏன்னா தேவன் உண்டாக்கின ஏதேன் தோட்டத்துல ஆதாம் ஏவாள் இருந்தாங்க. வேற யார் இருந்தா அந்த இடத்துல? சர்ப்பம் இருந்தத நம்ம பார்க்கிறோம். அங்க சர்ப்பம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த சர்ப்பம் எங்கிருந்து வந்துச்சு? ஆண்டவர் படைச்சார்ல, அந்த பிசாசு தான் இல்லையா? அந்த பிசாசு அந்த பூமியில இருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப சர்ப்பமானது மிகவும் தந்திரம் உள்ளது என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். மாத்திரமல்ல, இந்த பூமியில பிசாசுக்கு என்ன டைட்டில் கர்த்தர் கொடுத்திருக்க? பூமியின் இஸ் a prince of the world. பூமியின் அதிபதி யாரு? பிசாசா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பிசாசின் இடத்துல இருந்து தான் என்ன பண்ணுகிறது? தீமை உதிக்கிறது. அது மனிதர்கள் இடத்துல வந்து இன்னும் தீமை
பலவிதமாய் பெருகுகிறதை நாம் பார்க்கிறோம். ஸோ இதுதான் வந்து ஓகே. எனி கொஸ்டின் சோ ஃபார்? ஓகே. இப்போ இன்னொரு கொஸ்டின் கேட்டாங்க சிஸ்டர் லாஸ்ட் டைம் பேசும்போது. சரோஜினி சிஸ்டர் ஒரு கொஸ்டின் வந்தாங்க. ஏசாயா 42:7 என்ன பிரதர் அந்த வசனம் அப்படி சொல்லுதே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த வசனம் என்னன்னு வாசிக்கிறீங்களா யாராவது? ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன், சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே, கர்த்தராகிய நானே இவைகளையெல்லாம் செய்கிறவர். அப்படி என்ன பிரதர் நீங்க கர்த்தர் தீமை உண்டாக்க மாட்டாரு, இஸ் நாட் கிரியேட்டிங் ஈவில்னு சொன்னீங்களே, இங்க வசனம் எப்படி சொல்லுது? ஒளியை படைச்சு இருளை உண்டாக்கினவர் கர்த்தர் தான், சமாதானத்தை படைச்சு தீங்கையும் உண்டாக்கினவர் நான் தான், நானேன்னு கர்த்தரே சொல்றாரு. இதுக்கு என்ன பிரதர் சொல்லுவீங்க? எதுக்கு நீங்க என்ன சொல்வீங்க? வாட் இஸ் யுவர் ஆன்சர்? லாஸ்ட் டைம் நான் ஆன்சர் பண்ணி அதை எக்ஸ்பிளைன் பண்ணேன். இருள், வெளிச்சம், சமாதானம் எல்லாத்தையுமே தேவன் உண்டாக்கி. என்னன்னு பாத்தீங்கன்னா, we should always understand the difference between creating and permitting. அதாவது கிரியேட்டிங்க்கும் பெர்மிட்டிங்க்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்துக்கணும். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சம்டைம்ஸ் we allow kids to suffer, பட் குழந்தைகளை எடுத்துட்டு போயிட்டு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறோம், ஒரு ட்ரீட்மெண்ட்காகவோ இல்ல ஊசி போடுறதுக்காகவோ நம்ம கூட்டிட்டு போறோம் இல்லையா? நம்ம வந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டு படிக்க வச்சு ஒழுங்கா படின்னு சொல்லி கொஞ்சம் கஷ்டப்படுத்துறோம். ஆனா அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதனுடைய பலன் எப்படி இருக்குன்னா பின்னாடி நல்லது. உன் ஃபியூச்சருக்காக தான் சொல்றேன்ப்பா, அது நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் சொல்றேன். ஸோ யுவர் ஃபியூச்சர் இஸ் குட். இல்லைன்னா இந்த பிரச்சனையை இப்ப சால்வ் பண்ணிட்டா நாளைக்கு பிரச்சனை இல்லை. ஸோ வி அலோவ் த கிட்ஸ் டு சஃபர். நம்ம போய் அந்த ஊசியை உண்டாக்கணுமா? நம்ம போய் அந்த சேலஞ்சிங்கான சிலபஸை உண்டாக்கணுமா? இல்ல. பட் வி அலோவ் them to grow through this so that they get better, so they get more stronger. இல்லையா? ஸோ அதனால நம்ம உண்டாக்கல, பட் வி அலோவ் it to happen. பட் ஆனா அந்த குழந்தை பார்த்து சொல்லும், எங்க அம்மா போட்டு பாரு படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா? அப்புறம் வந்துட்டு என்ன போய் டாக்டர்கிட்ட போய் அப்படி ஊசி போட வச்சிட்டாங்கன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு புரியாது, குழந்தைக்கு தெரியாது, அந்த குழந்தை புரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டியில இல்ல, ஏன்னா எதிர்காலம் தெரியல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல லைஃப்ல. அப்படின்ற போது அந்த குழந்தை சஃபர் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். பட் இந்த ஃபியூச்சர் ஒரு நிலைக்கு வரும் பொழுது, இப்ப புரியுதா எங்க அப்பா அவ்வளவு கஷ்டம், அந்த நிலைமையிலயும் உங்க அம்மா அப்பா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க எங்களை படிக்க வைக்கிறதுக்கு, இல்லைன்னா எங்களை இது பண்ணாங்க, எங்களுக்காக இவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணாங்க அப்படின்றது ஒரு காலகட்டத்துல எதிர்காலத்துல நமக்கு தெரியும். அதே மாதிரிதான் because God is allowing to do allowing certain things doesn't mean that he is the author of it. God is allowing evil to prolong and persist in this world. அவர் நம்முடைய சொந்த குமாரனை என்ன பண்றாரு? பலர் தீமையா அக்யூஸ் பண்ண வைக்கிறாரு, சிலுவையில போட்டவங்களை அறைய வைக்கிறாரு, பொய் குற்றச்சாட்டுகளை அவர் மேல சுமத்த வைக்கிறாரு. ஆனா அதுலயும் என்ன பண்றாரு? God is allowing that to happen so that he can bring something good out of it. அவர் ரட்சிப்பை கொண்டு வருகிறதுக்காக அதை செய்கிறார். பார்த்தீங்களா எவ்வளவு அருமையான செயல்படுகிற காட்ஸ் ஒர்க்மேன்ஷிப் உங்களால பார்க்க முடிகிறது என்று நான் நம்புகிறேன். இன்னொன்னு என்ன பாத்தீங்கன்னா, இந்த கான்டெக்ஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். எந்த கான்டெக்ஸ்ட்ல ஐசையா 42 எழுதப்பட்டிருக்குதுன்னா, God is sovereign. God is in control of everything. அவரை அறியாமல் அணுவும் அசைவதில்லை, சகலமும் என்ன பண்ணுகிறது? அவருக்கென்றும் இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்தீங்கன்னா, அல்டிமேட்டா என்ன பண்றாரு? God ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அலோவ் பண்ணிட்டே இருக்கான். மனிதன் தீமை செய்யறான், ஆனா அந்த தீமையிலிருந்து கர்த்தர் என்ன பண்ற நன்மையான காரியங்களை கொண்டு வருவதற்காக சில நேரம் சில கஷ்டங்களை அனுமதிக்கிறார். இந்த உலகத்துல தீமையை மனுஷன் உண்டாக்கி தன்னுடைய சுயசித்தத்தை உண்டாக்கி இவ்வளவு செயல்பட்டாலும் கர்த்தர் he knows about it, but God yet allows it. அதனால என்ன பண்றாரு? அந்த கான்டெக்ட்ல இந்த இடத்துல சொல்றாரு. அதுவும் இல்லாம நமக்கு புரியணும் இல்லையா? கர்த்தர் தான் எல்லாவற்றையும் ராஜரிகம் பண்ணுகிறார். He is God is sovereign, he is the king on the throneன்றது புரியறதுக்காக God communicates us in a way we can understand. So இது ரெண்டு காரியங்களும் இங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். தேவன் என்ன பண்ணுகிறார்? நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய விதத்துல நமக்கு என்ன பண்ணுகிறார் சொல்றாரு.
சொல்லிட்டு நம்ம வந்து அது மூலமா என்ன பண்றாரு, தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்பதை நமக்கு உணர்த்துகிறார். இப்ப சம்டைம்ஸ் நம்ம கிட்ஸுக்கு சொல்லலாம், குழந்தைங்களுக்கு சொன்னா புரியாது. 2 அடி வச்சாதான் என்ன பண்ணுது, புரிகிறது. இல்லைன்னா நம்ம வந்து நீ ஏன் நான் ஏன் கீழ்ப்படியணும் அப்படின்னு குழந்தை கேட்கும் பொழுது, பிகாஸ் ஐ சே சோ அப்படின்னு சொல்லி நம்ம பேரண்ட்ஸ் சொல்றோம். நான் சொல்றதுனால நீ கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களுக்கு அந்த டைம்ல போய் புரிஞ்சு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்னும் வளர்ச்சி இல்லை, இல்லையா? அதனால God also communicates to us because we are limited in knowledge, limited in foreknowledge. இந்த மாதிரி பல லிமிடேஷன்ஸ் நமக்கு இருக்கிறதுனால கர்த்தர் நம்மளோடு பேசுகிற பொழுது இப்படியாங்க சில காரியங்களை சொல்லுகிறார். இதற்கு பல எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் மனிதனை உண்டாக்கினதற்காகன்ற வசனம் என்னன்னா, நமக்கு புரிந்து கொள்ளணும். ஏன்னா நாம எவ்வளவு தூரம் கர்த்தரை என்ன பண்றோம், கஷ்டப்படுத்துகிறோம் நம்முடைய செயல்களினால அப்படின்னு புரிந்து கொள்வதற்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அந்த வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்தை கர்த்தர் ஏன் எழுதி வைக்கிறார்? அவருக்கு என்ன கண்ணு இருக்கா? தேவன் ஆவியாய் இருக்கிறார் என்று நாம் வேதம் பார்க்கிறோம். அவருக்கு கண்ணு, காது, கை, மூக்கெல்லாம் இருக்குதா? இல்ல. அப்படி இருந்தா அவர் மாறுகிறவர் ஆயிடுவார். நம்மள மாதிரி மாம்சமும் சரீரமும் அவருக்கு கிடையாது. தேவன் ஆவியாய் இருக்கிறார். He is a spirit God என்று நாம் பார்க்கிறோம். He is a spirit being என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு ஏன் அந்த லாங்குவேஜ்ல எழுதி வைக்கிறார் கர்த்தர்னா, நம்ம புரிந்து கொள்ள முடியும், இல்லையா? நமக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். என்ன புரிஞ்சுக்கலாம்? கர்த்தர் எப்படி நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார். ஏன்னா நமக்கு பார்த்தாதான் நமக்கு வந்து தெரியும். பார்த்தாதான் நான் நம்புவேன் அப்படின்ற மாதிரி கர்த்தர் அனுப்புகிறார். எல்லாவற்றையும் அறிந்தவர்ன்றது நமக்கு அவருடைய கண்கள் உலாவுகிறது அப்படின்றது மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரிதான் எல்லா எக்ஸாம்பிளும் தகப்பன் தன் பிள்ளைகளை தேற்றுகிறது போல அந்த ரிலேஷன்ஷிப்புடைய கோரை அங்க வந்து கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். தகப்பன் வந்து பிள்ளைகளுக்காக எப்படி கேர் பண்றாரு. தாய் தன் பாலகனை தேற்றுவது போல தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அப்பனா நம்மள ஃபாதர்னே கூப்பிட வைக்கிறாரு நம்ம தேவன். அது மாதிரிதான் கர்த்தர் என்ன பண்றாரு, விதமான காரியங்களை நமக்கு புரிந்து கொள்ளுகிற லாங்குவேஜ்ல நம்ம அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம பிக்சர்ஸ் எல்லாம் காமிச்சு சொல்லித்தரோம் பாருங்க. ABCD, A ஃபார் ஆப்பிள்னா ஆப்பிள்னு ஒரு பிக்சர் போட்டாதான் குழந்தைக்கு தெரியுது. அது மாதிரிதான் கர்த்தர் என்ன பண்ணுகிறாரு, நம்ம கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது இவ்விதமான சில வசனங்கள் மூலமா கம்யூனிகேட் பண்றதுனால கர்த்தர் God is bad அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடப்படும். புரியுதா? அதனால இப்ப இன்னொரு வசனம் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் இடத்துல வந்து ஒருத்தன் கேட்கிறான், போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டோன்னே முதல் கொஸ்டின் என்ன கேட்கிறாரு இயேசு அவன் இடத்துல? முதல் கொஸ்டின் என்ன கேட்கிறாரு? நீ என்னை ஏன் நல்லவர் என்று கூப்பிடுகிற? பிதா ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லையே அப்படின்ற உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஜெகோவா விட்னஸ்காரங்க பாத்தீங்களா, இயேசுவே நல்லவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஜீசஸ் இஸ் நாட் காட், காட் இஸ் த பிதா, யெகோவா மட்டும்தான் தேவன், இயேசு தேவன் இல்லை அப்படின்னு சொல்லி அப்படி ஒண்ணு சொல்லிடுவாங்க. ஏத்தியஸ்டும் என்ன சொல்லுவாங்க பாருங்க, ஜீசஸ் இஸ் ஒன்லி எ ப்ராஃபட் அப்படின்றாங்க. ஆனா கான்டெக்ஸ்ட் அங்க இல்ல. இயேசு கிறிஸ்து அந்த யாரிடத்துல பேசிட்டு இருக்காரு? அந்த ஐஸ்வர்யவான்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பேசிட்டு இருக்கும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? முக்கியமான ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஓ மனசுல இந்த விதமான நன்மைகளை செஞ்சா அது நல்லதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிறல்ல, அதுக்காக தான் கேட்கிறாரு. ஏன் நல்லதுன்னு சொல்ற? வாட் டு யூ மீன்? ஹவு டு யூ டிஃபைன் குட் அப்படின்னு கேட்கிறாரு. அருமையா இயேசு கிறிஸ்து கேட்கிறாரு. பாத்தீங்களா, எப்படிப்பா நீ குட்ன்னு சொல்ல முடியும்? எதன் அடிப்படையில நீ குட்ன்னு நினைச்சிட்டு இருக்க? நீயா உன்னை குட்ன்னு நினைச்சிட்டு இருக்கிறியா? உன்னுடைய பார்வையில எது நலமாய் தோன்றுகிறதோ அதுதான் தேவனுடைய பார்வையில நலமாய் இருக்கும் என்று நீ நம்புகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. கடைசியில ஒரு அருமையான ஒரு கொஸ்டினை போடுறாரு. எல்லாத்தையும் வித்துட்டு என்னை வந்து பின்பற்று அப்படின்னோடனே அவன் மனசுல இச்சை என்கிற அந்த பாவம் இருந்தபடினால அவன் மனம் அடிந்து போய் விட்டுட்டான். பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் அதை உணர்த்துறதுக்காக, பாவம் உன்னுடைய இருதயத்துல இருக்கிறது, நீ எவ்வளவு நன்மை செய்யலாம், எல்லாருக்கும் முன்பதாக நீ பெருமையா அவனை காமிச்சுக்கலாம், நான் எதுவுமே செய்யலைங்க அப்பாவின்லாம் நீ காமிச்சுக்கலாம், ஆனா தேவன் உன் இருதயத்தை பார்க்கிறார் அப்படின்றத காண்பிக்கிறதுக்காக அன்றைக்கு அந்த கேள்வியை கேட்கிறார். அப்ப புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு தேவன் என்ன பண்ணுகிறார்? கம்யூனிகேட் பண்ணுகிறார். நம்ம அதை ராங் கான்டெக்ட்ல எடுத்துக்க கூடாது. அதனாலதான் ஏசாயா 42லயும் கர்த்தர் இப்படி சொல்லுகிறார். இன்னொன்னு இது பாத்தீங்கன்னா, ஹார்டனிங் ஆஃப் பார்வோனுடைய ஹார்ட் இல்லையா, ஹார்டனிங் ஆஃப் த ஹார்ட் ஆஃப் ஃபேரோ. ரோமர் 9ஆம் அதிகாரம் 15-23 வரைக்கும் என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார்னு அங்க எழுதப்பட்டிருக்குது. என்னடா ஆண்டவர் நல்லவர்னு சொல்றீங்களே, ஆண்டவரே இப்படி பார்வோனுடைய இருதயத்தை கடினப்படுத்துறாரே அப்படின்னா, God allowed Pharaoh's heart to become hard இல்லையா? அதுதான் வேதம் சொல்லுகிறது. God allowed Pharaoh's heart to become
ஹார்ட். ஏன்னா தன்னுடைய வல்லமையை காண்பிக்கவும் நம்முடைய மகிமையை காண்பிக்கவும் கர்த்தர் தீர்மானம் கொண்டிருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய தீமைக்கு உள்ளாக்கி அவரை மரணத்தின் பரியந்தம் அவரை கொண்டு கொள்ள கர்த்தர் அனுமதித்தாரோ, அதே போல என்ன பண்ணுகிறார், பார்வோனுக்கும் அனுமதிக்கிறார். நீ எவ்வளவு வேணா கஷ்டப்படுத்துப்பா, எவ்வளவு வேணா முரட்டாட்டம் பண்ணு, ஆனால் உன் மூலமாய் நான் மகிமைப்படுவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் அலோவ் பண்றாரு. பாத்தீங்களா? He is allowing evil to prolong and persist for a period of time, but in the end God will always deal with evil. In the end God will always bring goodness. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது என்ன நமக்கு சந்தோஷம் அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையிலும் தீமைகள் இருக்குங்க. சில பேர் தீமையா சொல்லுவாங்க, சில பேர் நமக்கு தீமையை கொண்டு வந்து விடலாம். நமக்கு சில போராட்டங்கள் உண்டு, நமக்கு சில பிரச்சனைகள் உண்டு, குடும்பத்துல பிரச்சனைகள் இருக்கலாம், நண்பர்கள் மத்தியிலே பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அது எல்லாமே டெம்பரல் தான். these are all time bound. எப்படி ஈவில மெஷர் பண்ணுவோம்? how do you measure evil? இப்ப வெலாசிட்டி எப்படி மெஷர் பண்றது? மீட்டர் பெர் செகண்ட். how do you measure evilனா it changes over time, right? இன்னைக்கு நல்லா இருக்கு, நாளைக்கு கெட்டு போயிருது. இன்னைக்கு ஒழுங்கா இருக்கு, நாளைக்கு ரூம் குப்பையாயிடுது. எத்தனை தடவை கூட்டுறதுங்க ரூம், டஸ்ட் ஆயிட்டே வருது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் இல்லையா? ஸோ இட்ஸ் அ மெஷர் ஆஃப் சேஞ்ச் ஓவர் டைம் இல்லையா? காலத்தின் போக்கிலே மாறுகிறதா இருக்கிறது இந்த தீமை. அது மூலமா தான் நம்ம அதை மெஷர் பண்றோம். சேஞ்ச் ஓவர் டைம். அப்ப இந்த டைம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. கர்த்தர் நித்தியத்துக்கு கொண்டு போயிட்டாரு. அங்க டைம் கிடையாது, இட்ஸ் பியாண்ட் டைம், there is no time at all அப்படின்னு இருக்கும் பொழுது அங்க பாருங்க, நமக்கு அங்க தீமையே இருக்காது. நம்ம கர்த்தருடைய நன்மையிலேயே எப்பொழுதுமே அவருடைய உன்னதத்திலும் அவருடைய சந்தோஷத்திலும் அவருடைய வெளிச்சத்திலும் நாம் வெளிச்சம் கண்டுகொண்டே இருப்போம். அதுதான் பாருங்க பரலோகம். இப்ப பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்னா, there is a measure of evil which is change over time. In heaven there is no time, it is eternity. God is timeless. God will also make us timeless. அதுதான் பாத்தீங்கன்னா தேவனோடு நாம் இசைந்திருப்பது. அவரை போலவே அவருக்குள்ளாகவே அவருடைய பிரசன்னத்திலேயே நாம் இருப்போம். பாத்தீங்களா? we will be lost in time அப்படின்னு சொல்றோம், because there is no time. அங்கே நமக்கு இட்டர்னலா நம்ம இருப்போம். சோ இந்த வசனத்தினுடைய அர்த்தம், இந்த வசனத்தினுடைய மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாளைக்கு யாருமே இந்த வசனத்தை காமிச்சு உங்க God is a bad Godன்னு சொன்னா, no, God is not bad. Just because God is allowing, God is permitting something to happen doesn't mean God is the author of it. God is not creating it, but he is using it for his advantage. Not only for his advantage, God is using it for our own benefit. நம்மளுடைய நன்மைக்காக கர்த்தர் என்ன பண்றார்? அனுமதிக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க அனுமதித்தாரோ, அதே போல கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நம்மையும் சில நேரம் அனுமதிக்கிறார். ஆனா முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்து மூலமா இரட்சிப்பு வந்தது. அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் சில காரியங்களை அனுமதித்தாலும் அதன் மூலமாகவும் கர்த்தர் மகிமைப்படுவார். ஆமென். அடுத்ததாக 3 key things to remember. இதை நீங்க என்றைக்குமே மறந்துடாதீங்க. உலகத்துல தீமைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் உங்களுக்கு வரும் பொழுது இதை மறந்துடாதீங்க. ஒண்ணு, God always turns evil to good. God loves doing this. It is an opportunity for God and he prefers that. இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே மரிக்க அனுமதித்தார். அது மூலமா இரட்சிப்பை நமக்கு கொடுத்தார். யோசேப்பு என்ன சொல்றாருன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ வெகு ஜனங்களை காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். So God is really good at that. Sometimes God என்ன பண்றாருன்னா பலவீனத்தை கொடுக்கிறார். பவுலுக்கு என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும், என் கிருபை உனக்கு போதும்ன்றார். அப்ப பலவீனம் இல்லாத பொழுது கர்த்தருடைய கிருபை நம்மால் ருசிக்க முடியாது. ஆனால் பலவீனம் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது அந்த பலவீனத்திலும் கர்த்தரனை தாங்குகிறார் என்பதை நாம் உணரும் பொழுது கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த முடியும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, God works towards overall goodness. ஒரு போர்ஷனை மட்டும் நம்ம எடுத்து வச்சு பார்க்கும் பொழுது சஃபரிங்கா தான் தெரியும். ஒரு குழந்தைக்கு பூச்சி பல்லை எடுக்கும் பொழுது போட்டு பல்ல இடிக்கிறாங்க, அந்த ஊசியை போடுறாங்க, என்னடா இவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்களே இந்த குழந்தைன்னு பார்க்கலாம். ஆனா அதெல்லாம் முடிஞ்சு அந்த குழந்தைக்கு நாளைக்கு பல்லு வலியே இல்லாம இருக்கும் இல்லையா? அப்ப பார்க்கும் பொழுது ஓவரால் குட்னஸை நம்ம பார்க்கிறோம். இதுக்கு நல்லதுதான், நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால உங்களுடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன்னு தாவீது அங்க ஒரு ஓவரால் குட்னஸை குறித்து பேசுறாரு. அதே மாதிரிதான் உலகத்தின் முடிவிலே ஓவரால் குட்னஸ் இஸ் வெயிட்டிங். அதனாலதான் என்ன பார்க்கிறோம்னா, கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ காட்ஸ் பிளான்
and purpose will stand in the end. மூன்றாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, God will destroy all temporal things including evil in the end. Only God's nature என்ன? God is eternal, God is timeless, God is good. அப்ப இட்டர்னலா இருக்கிறது குட்னஸ் தான். டெம்பரலா டைம் பவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா evil. As long as we live in this world, yes, we will experience evil, yes, we will see challenges, yes, we will see difficult people in our life, but the end is near and the end is good. It is very temporary. இனி வரும் பலன்கள் நாம் என்ன பண்ணுகிறோம்? நோக்கமா இருக்கிறோம். இக்காலத்து பாடுகள் இனி வரும் என்னது சந்தோஷத்துக்கு ஈடாக இருக்க முடியுமா? இருக்க முடியாது. ஏன்னா இது கொஞ்ச காலம் தான். கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை தேவன் ஸ்திரப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராகன்னு சொல்லி பேதுரு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, God turns evil into good. Everything works together for good. ரோமர் 8:28 என்ன சொல்லுகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்கள் சகலமும் அப்படின்ற இடத்துல ஒரு parenthesis போட்டு நம்ம ஃபில் பண்ணிக்கணும். பிரச்சனை வருது, போராட்டம் வருது, அது வருது, இது வருது. அதனாலதான் பவுல் என்ன சொல்றாருன்னா, அதே அதிகாரம் கடைசியில என்ன சொல்றாரு? மரணமோ ஜீவனோ வேற எந்த சிருஷ்டியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நம்பி இருக்கிறேன். நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறது என்று அதனால் நாம் என்ன பண்ணுகிறோம்? அறிந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் ஈவில் இஸ் டெம்பரல், காட் குட்னஸ் இஸ் இட்டர்னல். ஈவில் கொஞ்ச காலம் தாங்க. ஆனா அந்த உலகமே கொஞ்ச காலம் தான். It is true, yes. வெளியில போய் தண்ணியை குடிச்சாலே உடம்பு சரியில்லாம போய் இருக்கிறது. நமக்கு வயிறு சரியில்லைன்னா எங்கேயாவது வெளியில போய் சாப்பிட்டா உடனே வயிறு சரியில்லாம போயிடுது. எஸ், இந்த மாதிரி சில சின்ன ஈவலும் இருக்குது, பெரிய ஈவலும் இருக்குது. ஏமாத்துறவங்க இருக்கிறாங்க, நம்மளுக்கு துரோகம் செய்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க, நம்மளை பற்றி தவறாய் மற்றவர்களை சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். எஸ், திஸ் இஸ் ஆல் தேர், பட் டூ நாட் worry about it. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாங்க? ஃபால்ஸா அக்யூஸ் பண்றாங்க. இயேசு என்ன பண்ணாரு? பேசாதிருக்கிற ஆடை போல என்ன பண்றாரு? இருக்கிறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், திஸ் இஸ் ஆல் டெம்பரல், ஐ எம் கோயிங் டு சேவ் சோ மெனி. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு கீழ்படுகிறது, எனக்கு கொடுத்த ஆடுகளில் ஒன்றையும் நான் இழப்பதில்லை. இனிவரும் பலன்கள் கர்த்தர் நோக்கமா இருந்து என்ன பண்றாருன்னா, அவரே அமைதியா இருக்காரு. நம்ம எதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கணும்? நானும் அமைதியா இருந்துட்டு போறேனே அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் அமைதியா இருக்கும். இப்பதான் அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈவில் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் உங்ககிட்ட சொல்றேன் பாருங்களேன். ஏசாயா 14:13 வரை உள்ள வசனத்துல என்ன நம்ம பாக்குறோம்னா, அங்க வசனத்துல அந்த பிசாசு என்ன சொல்லுகிறான், என்ன நினைக்கிறான் மனசுல அப்படின்றத நம்ம பாக்குறோம். யாராவது வாசிக்கிறீங்களா அந்த வசனத்தை? நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. அப்ப இருதயத்தில் சொன்னாயேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கர்த்தர் ஏசாயா மூலமா சொல்றதை பார்க்கிறோம். அப்ப நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதங்களில் ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவருக்கு ஒப்பாக முடியுமா? முடியாது. Is it a true or is it a lie? It is a lie. It is a lie. கரெக்டா? ஆனா அது பிலீவ் பண்றான்ல. Didn't he believe it? He doesn't even believe it to the core. உள்ளத்தின் ஆழத்துல அவன் என்ன பண்றான்? நம்புறான். என்ன நம்புறான்? I will become God அப்படின்னு சொல்லி நம்புறான். Alright. இதே இது ஜெனசிஸ் பார்ப்போம். 3ஆம் அதிகாரம் 4-5 வரை உள்ள வசனம் வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. அது என்ன, உண்மையா பொய்யா? நீங்கள் சாகவே சாவதில்லை. இஸ் இட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அவன் சொல்றது உண்மையா பொய்யா? ஃபால்ஸ். ஓகே, அடுத்து வாசிங்க, தொடர்ந்து. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்ப நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களை, நன்மை தீமை அறிகிற பழத்துல இருந்து சாப்பிடுறீங்க, நன்மை தீமை அறிவீங்க. தட் இஸ் ட்ரூத். அது ட்ரூத் தானே? தேவர்களை போல ஆவீர்கள் என்பது உண்மையா பொய்யா? தேவனா மாறுறது உண்மையா பொய்யா? பொய்யே. ஏன்னா இங்க ஏசாயால என்ன பண்றான்? நான் வானத்துக்கு ஏறுவேன், உன்னதருக்கு ஒப்பாவேன். அதுவும்
அவனோட பேட்டர்ன் அப்படியே வருது பாத்தீங்களா? அவனோட கேரக்டரை மாத்தவே முடியாதுங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அவன் சுவாபமே அப்படிதான். அதே தான் இங்க வந்துட்டு சாத்தானுடைய சாத்தானுடைய சுவாபம். இது மாத்திரமல்ல, இயேசு கிறிஸ்துவின் இடத்துல லூக்கா 4ஆம் அதிகாரத்துல என்ன சொல்றான்? இதே பேட்டர்ன்ல தானே அங்கேயும் போய் இது பண்றான். இயேசு கிறிஸ்துவை சோதிக்கிறான். ஓ, இதை நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், என்னை விழுந்து பணிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றோம். அது பொய் தானே? போய்தான். இதுல போய் ஏன்னா அவனுக்கே தெரியல, என்னடா இந்த மனுஷன், இயேசு கிறிஸ்து யார், இவரை சோதிச்சு பார்ப்போமே. ஏன்னா whenever a new thing happen, whenever different thing happen, Satan is surprised. ஏன்னா வானத்திலிருந்து தள்ளப்பட்டான், பூமிக்கு தாழ் இடங்களில கொண்டு போகப்பட்டான். கர்த்தர் என்ன பண்றாரு, அந்த இடத்துல இருந்து உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன் பாரு என்னுடைய குட்னஸ் சொல்லிட்டு, அந்த வீழ்ந்த இதுல ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கி வெளிச்சத்தை உண்டு பண்ணி அங்க ஆதாமேவலை உண்டு பண்றாரு. இதை பார்த்தோன்னா அவனுக்கு என்ன டிஃப்ரெண்டா பண்றாரு, டக்குன்னு ஏதோ ஒண்ணு டிஃப்ரெண்டா பண்றாருன்னு ஒரு கொஸ்டின் வருது. பொய் சொல்றான். ஏன்னா மனசுல அவனுக்கு பொய்யை நம்பிட்டு இருக்கிறான். அதே போய் என்ன பண்றான், ஆதாமேவாள்கிட்ட பொய் சொல்றான். அதை என்ன பண்ணிட்டாங்க, நம்பிட்டாங்க ஆதாமேவாள். அதனால என்ன பண்றாங்க, அவங்க தீமையில விழுந்துட்டாங்க. கரெக்டா? அதுக்கப்புறமா என்ன பண்றான், இயேசு கிறிஸ்துவிட்ட வந்து இதுக்கப்புறமா பல ஆயிரம் வருடங்களுக்கு பின்பதாக ஒண்ணு புதுசா நடக்குது. என்ன புதுசா நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து வராரு. அவர் யாருன்னே தெரியல பிசாசுக்கு. நீ தேவனுடைய குமாரனா இருப்பீரானால், அவனுக்கு கேள்வி கேட்கிறான் பாத்தீங்களா? அதான் ஏவாள்கிட்டே வந்து கேட்கிறான், ஒருவேளை கர்த்தர் இப்படி சொன்னது உண்டோ? he is always in a condition of doubtfulness. அவனுக்கு தெரியல என்ன நடக்குது, கர்த்தர் என்ன பண்றாரு அப்படின்னு தெரியல. இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும் பொழுது என்ன பண்றான், ஏதோ டிஃப்ரெண்டா நடக்குது, இவர் எப்படியாவது போட்டு தள்ளிடணுன்றதுக்காக அவரிடத்துல அதே சோதனைக்காரன் போய் அவர் என்ன பண்றான், சோதிக்கிறான். ஆதாமேவாள் விழுந்துட்டாங்க சோதனையில. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, அந்த பொய்யை நம்பாமல் ஜெயிச்சிட்டாரு. அதனால இன்றைக்கும் நாம் பரலோகத்துக்கு போக முடிகிறது. இன்றைக்கும் நான் என்ன பண்ணுகிறோம், பொய்க்கு பிதாவாகிய பிசாசுக்கு அடிமையா இல்லாமல் சத்தியத்தின் தேவனாகிய நம்முடைய தேவனுக்கு நாம் அடிமைகளாகி அவருடைய பிள்ளைகளாக மாறிட்டோம். பொய்க்கு நம்ம அடிமையாகல, தேவனுக்கு பிள்ளையா மாறிட்டோம். பார்த்தீங்களா தேவன் எப்படி காரியங்களை செய்கிறார். அப்ப லை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்ஷியல் ட்ரூத், கன்சீலிங் த ட்ரூத். உண்மையை ஃபுல்லா சொன்னா அவன் என்ன பண்றான்னா பார்ஷியல் ட்ரூத்தை சொல்றான். நீங்க சாப்பிட்டீங்கன்னா சாவதில்லை, அது பொய்யே. உங்க கண்கள் திறக்கப்படும், எஸ். ஆனா என்ன பண்றான், தீமையை தேவர்களை போல ஆவீங்க அப்படின்னு சொல்றான். he is not telling the full truth. நம்மளும் சில நேரம் அதனாலதான் கேர்ஃபுல்லா இருக்கணும் பேசும்போது. மத்தவங்க கிட்ட நம்ம பாட்டுக்கு ஏதோ பாதியில சொல்லிட்டு இருப்போம், ஃபுல்லா சொல்லியிருக்க மாட்டோம். அதனால என்ன ஆயிடும் அப்படின்னா, அதுவும் பொய் தான். பார்ஷியல் ட்ரூத் இஸ் ஆல்சோ லை, இல்லையா? அதை நம்ம யோசிச்சது கிடையாது. கொஞ்சமா அப்படி சொல்லிட்டு நமக்கு சாதகமா பேசிட்டு போயிடுவோம். கடைசியில பார்த்தா அடடா, அவங்களுக்கு கேட்கறவங்களுக்கு அது ஃபுல்லா புரியாது. they don't know the other side of the story, they will just believe you. அப்ப அதனாலதான் என்ன சொல்றாரு, நாவு தான் என்ன பண்றதுன்னா, தீமைக்கு அநீதி நிறைந்த உலகம் என்று வேதம் சொல்லுகிறது. நாவல நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கோம். யாரை பத்தி நமக்கு வேணாம் பிரதர் பேசுறதுக்கு, யாரை பத்தி நான் பேசல, அமைதியா இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இருக்கிறது ரொம்ப நல்லது. பிசாசு என்ன பண்றான், அந்த நாவினாலதான் என்ன பண்றான், தீமைகளை பொய்யை சொல்லுகிறான். அப்போ ஃபவுண்டேஷன் ஆஃப் ஈவில் எதுல இருக்குன்னா, பொய்யின் அடிப்படையில இருக்கிறது. the foundation of evil என்ன, லை. the foundation of evil is லை, பொய், உண்மை கிடையாது. அதனாலதான் இந்த ஈவில் எங்க இருந்து ஆரம்பிக்கிறது, தன்னுடைய மனதில் ஆரம்பிக்கிறது. பார்க்கும் பொழுது லை, பிலீவிங் அ லை, அசம்ஷன், தென் டிசெப்ஷன், தென் ஆக்ஷன். இப்படித்தானே வருகிறது. மனிதனுடைய இருதயத்துக்குள்ள போகிறது என்ன பண்ணுகிறது, ஒரு தவறானது. அவர் இது உள்ளத்துக்கு போகிறது தான் உங்களை என்ன பண்ணும், தீட்டுப்படுத்தணும்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப தீமை உள்ள போகிறது, ஒரு பொய் உள்ள போகிறது. then people start to believe in a lie, then people start to make assumptions, and then that leads to deception, that leads to action, judgment, condemnation அப்படின்னு சொல்லிட்டு அது போகிறத நம்ம பார்க்கிறோம். இப்படிதான் தீமை என்ன பண்ணுகிறது, பிசாசுக்கு உண்டானது. இப்படிதான் தீமை ஆதாம் ஏவாள் இடத்துல உண்டானது. இயேசு கிறிஸ்துவ என்ன பண்றாரு, இதே தீமைக்குள்ளாக தான் போகிறதுக்கு பிசாசு அவரை வந்து சோதிக்கிறான். தேவன் என்ன பண்ணுறார், ஜெயம் கொள்கிறார். தேவனுடைய குமாரனே ஆனால் அவனுக்கு தெரியல, கல்லை அப்பமாக்குங்க எங்க பாருங்க அப்படின்றான். இயேசு அருமையா சொன்னாருப்பா, என்ன சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே அப்படின்ற. அப்புறம் திரும்ப என்ன பண்றான், இன்னொரு பொய்யாலே சொல்றான், உலகத்தின் சகல ஜனங்களையும் ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்துல அவருக்கு காண்பித்து, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட்ல காமிச்சு, இவைகள் எல்லாவற்றின் மேலும் அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் உமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுப்பேன், நீர் என்னை பணிந்து கொண்டால்
எல்லாம் உம்முடையதாகும் என்று சொன்னான். யாருகிட்டப்பா போய் நீ பேசுற? எவ்வளவு பெரிய பொய்ய சொல்ற? நீ என்ன பணிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து தேவனே அவனுக்கு என்ன பண்ணல தெரியல. சர்வ வல்லமையுள்ள தேவன், அண்ட சிராசங்களை உண்டாக்கின தேவன் தம்மை தாம் வெறுமையாக்கி என்ன பண்ணுகிறார்? இந்த மனிதனை மீட்டெடுக்கிற வந்திருக்கிறான்றது அவரால் புரிந்து கொள்ளவே முடியல. என்னை விட்டுட்டு இந்த மனுஷனை மீட்டெடுத்துட்டு வரா கர்த்தர்? நான் தான் என் ஃபர்ஸ்ட். அப்பயும் மேட்டிமை தான். மண்ணிலிருந்து உண்டாக்குன மனுஷனை மீட்டெடுக்கவார் அப்படின்றத அவனால புரிந்து கொள்ளவே முடியல. தேவன் மனுஷனை மாம்சமாகி வார்த்தை மனு உருவாகி வருவார்ன்றது அவனுக்கு புரிஞ்சுக்கவே முடியல. அட போயிட்டு அவர் டெம்ப்ட் பண்றான் போய் சொல்லி. ஆனா தேவன் என்ன சொல்கிறாரு? உன்னிடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறதேப்பா, ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றியே, அது யார் உனக்கு ஒப்பு கொடுத்தா? நான் தான் உனக்கு ஒப்பு கொடுத்தேன்ற. எனக்கு பின்னாக போய் சாத்தானே, தேவனாய் கர்த்தரை பணிந்து கொண்டு ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி, அப்பயும் என்ன சொல்றாருன்னா, உன்னோட பிரைடு தான் உனக்கு காரணமா இருக்கு தம்பி, நீ ஒழுங்கா போய் மணந்திருப்புன்னு சொல்லிட்டு சாத்தானுக்கு இயேசு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப தீமையின் அஸ்திபாரம் எங்க இருக்கு? தீமையின் ஆரம்பம் மேட்டிமையில இருந்தாலும் தீமையின் அஸ்திபாரம் பொய்யை நம்புகிறதுல இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வேதம் என்ன சொல்லுதுன்னா, பிசாசுக்கு என்ன டைட்டில்? இஸ் தி பொய்யுக்கு பிதாவுமாய் இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவன் பொய் பேசும் பொழுது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான் இல்லையா? He believed a lie. He was deceived because of lie. He acted upon his lie and he is continuing to act even to this day. He never repented. He never changed. He even tried to tempt Jesus Christ with a lie. He tried to tempt every single one of the people who come into this world with a lie. அது மாதிரிதாங்க. லைனா வெறும் பாதி உண்மையை சொல்றதும் லை தான், சில உண்மைகளை சொல்லாம விடுறதும் லை தான். அதனாலதான் ஆனஸ்டா இருக்குங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா டெல் த ஓப்பன் ட்ரூத். நீங்க தப்பு செஞ்சிருக்கீங்களா, நான் தான் தப்பு பண்ணேன்னு சொல்லிக்கோங்க, அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க. ஏன்னா when we say that there is nothing wrong with me, then we are saying is lie. When God turns evil into good என்றதை பார்த்தோம். என்ன கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். He was falsely accused. He was accused in சொல்லி மத்தேயு 27:12 சொல்லப்படுகிறது. He was accused by the chief priests and elders. He gave no answer. அதே போல மனிதர்கள் நம்மையும் என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி ஃபால்ஸ் அக்யூசேஷன் சொல்லுவாங்கங்க. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பல விதமான தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்லுவார்கள், ஆனால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் என்றார் கர்த்தர். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். எப்படி இயேசு கிறிஸ்து அமைதியா இருந்தாரோ அதே போல என்ன வேணா என்னை பத்தி பேசிக்கோங்கப்பா, என்ன வேணா என்னை பத்தி சொல்லிக்கோங்கப்பா. I am not going to worry because God is my judge. God is my redeemer. I know my God. I am going to go to heaven அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட நம்ம இருப்போம். இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுகிறார்? இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து ரொம்ப அமைதியா இருந்தார். பேசாத, வாய் திறவாத ஆட்டை போல இருந்தாராம். அதே மாதிரி நம்மள என்ன பண்ணிடுவோம்? நமக்கு எதுக்கு வம்பு? நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை, நமக்கு கொடுக்கப்பட்ட செயல்களை நாம் சரியாய் செஞ்சுட்டு போவோம். Because I know the foundation of all evil is lie. I don't want to be carried away with this lie. If I'm going to react upon the lie, I will also be carried away by the lie. But if I'm not going to react upon the lie, I'm going to trust in the Lord. I'm going to continue the things that God has appointed in my life. God will take care of me until the end. He will make sure all the glory comes to him. அப்படின்றத நம்ம அறிந்திருக்கிறோம். Jesus was falsely convicted, but God transformed that into salvation. It is easy to believe a lie and the truth. நமக்கு ரொம்ப ஈஸி பொய்யை நம்புறது. அப்படிதான் ஆதாம் ஏவாள் நம்பிட்டு போயிட்டாங்க, அப்படிதான் பிசாசும் நம்பிட்டு போயிட்டான். But do not be deceived. God is truth. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். டைட்டிலே அதானே, நமக்குடைய அப்ஜெக்டிவே அதானே, மூல வசனமே அதானே. சோ இன்றைக்குரிய காரியங்களை நாம் என்ன பார்த்தோம்னா, தீமையின் ஆரம்பம் பொய்யில இருக்கிறது. பொய் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் absence of truth. Even partial truth is absence. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். கொஞ்சம் partial goodness மட்டும், partial goodness is also evil நம்ம பார்த்தோம். அதாவது தனிமையா இருப்பது, ஐசோலேஷன், அப்புறம் குறைவுபடுகிறது, எல்லாமே தீமை தான். அதே மாதிரி ட்ரூத்ல எது குறைவுபடுகிறதோ அதுவும் என்ன பண்ணுகிறதுனா பொய்யா இருக்கிறது. அதனால the foundation of evil is lie. Do not believe upon a lie. ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையே நம்ம சார்ந்திருப்போம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சார்ந்திருப்போம். பவுல் என்ன சொல்றாரு? அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். ஏன் வேறு விதமாய் நடக்கிறாருன்னா, அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர், பொய்ய நம்புறாங்க. எதுக்கு வராரு பவுல்? அங்க பாருங்க, பொய்ய நம்புறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள், அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று அநேகம் தரம் சொன்னேன், இப்பொழுது கண்ணீரோடும் சொல்லுகிறேன். அவர்கள் முடிவு அழிவு.
அவர்கள் தேவன் வயிறு, அவைகள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர நாம் காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். அவர் பிரசன்னமாக விரும்புகிற யாவருக்கும் அவர் என்ன பண்ண போகிறார்? நீதியின் கிரீடத்தை கொடுக்க போகிறார். நல்ல தைரியமா இருங்க, நீடிய பொறுமையோட இருங்க, எந்த அக்யூசேஷனுக்கும் பயப்படாதீங்க. கர்த்தர் தீமையின் ஆரம்பத்தை அறிந்திருக்கிறார், ஆனா நமக்கு நன்மையாக அவர் முடிய பண்ண போகிறார். நாம் தைரியமா இருப்போம். இன்றைக்கு தியானித்த இந்த வேத வசனங்களில் உங்களுக்கு ஏதாகிலும் கேள்வி இருக்கிறதா? இல்ல காமெண்ட்ஸ் இருக்கிறதா? Right? ஜெபம் Three பண்ணி keys to remember ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஜெனி. Praise the Lord. தேவனுக்கு மகிமை. Thanks சொல்லி வேற ஏதாகிலும் ஷேர் பண்றீங்களா? காமெண்ட்ஸ்? ஆல்ரைட், ஜெபம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். நம்ம யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவரை அல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றும் நடப்பதில்லை இல்லையா? அதனால தைரியமாய் அவருடைய சமூகத்துல வருவோம். கிருபாசன தண்டையிலே பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு பலனையும் திடனையும் கொடுத்திருக்கிறார். எத்தனை பாக்கியம் இல்லையா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உலகத்துல எங்களுக்கு எவ்வளவோ போராட்டங்கள் இருந்தாலும், ஆண்டவரே தீமை எங்களை சுற்றி வந்தாலும், கர்த்தர் தாமே எங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்கிறீர் ஐயா. எங்களை சுமந்து வருகிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். உலகத்தில் உள்ள மனிதர்களை அல்ல, உலகத்தில் உள்ள காரியங்களை அல்ல, உம்மை நாங்கள் நம்பி சார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக எல்லா தீமைகளையும் நன்மையாக மாற்றுகிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை நம்பி இருக்கிறோம் சுவாமி. பிசாசை ஜெயித்தீரே, உமக்கு நன்றி. ஆதாம் ஏவாளால செஞ்சு முடிக்க முடியாத காரியத்தை எங்களுக்காக இந்த பூமியில வந்து மாம்சத்திலே நீர் வெற்றி பெற்று எங்களுக்கு நீர் இன்றைக்கு இந்த ரட்சிப்பை, விலையேற பெற்ற ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்திருக்கிறீனே, நன்றி. குமாரனையே நமக்காக தருவார் என்றால் மற்றவை எல்லாவற்றையும் தராமல் இருப்பது எப்படி என்று வேதம் சொல்லுகிறதே. மற்ற எல்லாவற்றையும் எங்களுக்கு தருவீர் என்று நாங்கள் நம்புகிறோம். மரணமோ ஜீவனோ நாச மோசமோ எதுவுமே எங்களை எங்களுடைய அன்பிலிருந்து பிரிப்பதில்லை தகப்பனே. எல்லாவற்றையும் நீ நன்மைக்கு எதுவாகவே நடக்கிறீர் ஆண்டவரே. நாங்கள் பாக்கியவான்களா இருக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஃபார் மேக்கிங் அஸ் பிளஸட் பீப்புள் பிகாஸ் we are children of the Almighty God. உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் இருக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, அவருடைய எதிர்காலத்தை ஆசீர்வதிங்க. தேவைகளத்தையும் கர்த்தர் சந்தித்து நிறைவேற்றுவீராக. அன்பு சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. ஆமென், ஆமென். Thank you all for joining today. God bless you all.